மேகம் என் தலைமேல். கள்ளத்தனமான போதகங்களும் செவிகளை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் வாழுகிற நாட்களும் நாங்கள் ஊழியம் செய்கிற நாட்களும் இறுதி நாட்களாய் இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ராஜ்யத்தை சொல்ல வேண்டிய நாட்களாய் இருக்கின்றது. ஆனால் உதவி செய்ய முடியாது. அந்த நேரத்தில் திடீரென்று திருமண வீட்டிலே திராட்சை முடிந்து போய்விட்டால் திராட்சை கொண்டு வர எந்த வழியும் இல்லை. இனிமேல் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை என்ற ஒரு நிலை வரும் வரை ஆண்டவர் வீட்டுக்குள்ளே பாவம் படுத்து கிடக்கின்றது. அந்த அளவுக்கு பாவம் லைஃப் ஸ்டைலாய் மாறிவிட்டது. தங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை நாளாந்த வாழ்க்கையை பாவம் மாறிவிட்டது. அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு நாட்களிலே நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற போது, அவர் மேல் விசுவாசம் வைக்கின்ற போது, அவரை நீங்கள் நம்புகின்ற போது, அவரை நீங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொள்கின்ற போது, அவரை சொந்த தெய்வம் என்று மனதார நீங்கள் விசுவாசிக்கின்ற போது உங்களுடைய காரியங்களை வாய்க்கப்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று ஆண்டவருடைய ஆலயத்தை கள்ளர் பொறியாய் மாற்ற வேண்டாம். உங்களுக்கு விருப்பமானவற்றை சபைகளை செய்ய வேண்டாம். சபை தேவனுடைய வீடாயிருக்கிறது, ஜெப வீடாயிருக்கிறது. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் மாத்திரம் சபையிலே நடக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான செய்திகள் மாத்திரம் சபையிலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எலோகிம் நாற்சதுர சுவிசேஷ சபையின் இயேசு கிறிஸ்துவின் இதய துடிப்பு என்னும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய இந்த ஊழியத்தின் நோக்கமானது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிப்பதும் சத்தியத்தை சத்தியமாய் போதிப்பதும் எங்களுடைய முழு நோக்கமாய் இருக்கின்றது. ஆனபடினாலே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உற்சாகப்பட்டு பலப்பட்டு ஆண்டவருடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் பலமுள்ளவர்களாய் உற்சாகமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாய் இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேற்றும். அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கும். ஆனபடினாலே நாங்கள் எங்களுடைய இந்த ஊழியத்தினூடாக நீங்கள் இந்த மூலையிலே, உலகத்தின் எந்த மூலையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும், பல தேசங்களிலே நீங்கள் தொலைக்காட்சியின் ஊடாக இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் இறங்கி உங்களை பலப்படுத்துவாராக. நாங்கள் இந்த செய்தியின் தலைப்பாக நாங்கள் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பின பின் கூறிய சில வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்க போகின்றோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பின பின் கூறிய சில வார்த்தைகளை நாங்கள் இன்று தியானிக்க போகின்றோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பின பின் சொன்னார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. நாங்கள் மத்தேயு சுவிசேஷத்திலே 28வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போமானால், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆமென். கண்களை மூடி ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மறுபடியும் இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தெய்வமே, உம்முடைய அபரீதமான கிருபை நிமித்தம் ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி ஊழியத்தினூடாகப்பா உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒன்றுக்குமே தகுதி இல்லாத எங்களுக்கு ஆண்டவரே, இந்த சந்தர்ப்பத்தை, இந்த தகுதி எங்களுக்கு நீங்கள் தந்தபடியா நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையை தந்தபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் என்று போதிக்கவிருக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர்கள் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் இந்த உலகத்தின் பல தேசங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு ஜீவன் உண்டாகட்டும் ஐயா. ஒரு தைரியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு பலன் உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இதை பேசுகிற எனக்கும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை கிருபையையும் ஆண்டவரே உம்முடைய அப்பா அபிஷேகத்தையும் தரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரே, இந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி நம்முடைய சமூகத்திலே காலை விழுந்து ஜெபிக்கிறோம் ஐயா.
எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஜெபம் பண்ணி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய செய்தியின் தலைப்பானது பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பினபின் தன்னுடைய சீசர்களை பார்த்து சில வார்த்தைகளை கூறுகின்றார். அதிலே ஒரு வார்த்தை தான் பயப்படாதிருங்கள். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாங்கள் வாசித்தோம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்று சொல்லி சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாங்கள் பயப்படாதிருங்கள் என்னும் செய்தியை நாங்கள் தியானிக்கின்றோம். இந்த செய்தியை நாங்கள் இன்று ஆயத்தப்படுத்துவதன் அல்லது இதை பேசுவதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்று உலகத்திலே அநேகம் பேர் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று இருக்கின்ற மிக பெரிதான ஒரு எதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் பயம்தான். அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்கக்கூடும் அல்லது ரட்சிக்கப்படாதவனாய் இருக்கக்கூடும். முழு உலகத்தையும் என்று ஆட்டி படைக்கின்ற ஒரு எதிரி பயமாய் இருக்கின்றது. பிசாசானவன், சாத்தானானவன் இந்த உலகத்திலே வைத்திருக்கின்ற மிகவும் பெரிதான ஒரு ஆயுதம் பயம். மக்களை பயமுறுத்தும்படியாய், மக்களை அவன் ஒரு கலக்கத்துக்குள்ளே உள்ளாக்கும்படியாய் பிசாசு பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதம் பயமாய் இருக்கின்றது. இன்று ஆய்வுகள் சொல்லுகின்றது 23 பேரிலே ஒரு ஆளுக்கு பயத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பயம் என்கிற ஒரு நோய் பீடித்துக் கொண்டிருக்கின்றது. உலக முழு ஜனத்தொகையிலும் 4.25% பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், இந்த பயமானது முழு உலகத்தையும் ஆட்டி படைக்கின்றது. எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே விழுந்தார்களோ அன்று அவங்களுக்கு அந்த பயம் வந்தது. ஆதாம் சொன்னான், ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு பயந்து நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். பாவம் எப்பொழுது உலகத்திலே பிரவேசித்ததோ அன்று பயமும் பிரவேசித்தது. இந்த பாவம் தேவனிடத்திலே இருந்து வருவதில்லை. இந்த பாவம் பிசாசின் இடத்திலே இருந்து வருகின்றது. இந்த பாவத்தின் மூலம் பயம் இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது. முழு மனிதர்களையும் இந்த பயம் இன்று ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்று நமக்கு இருக்கின்ற மிகவும் பெரிதான ஒரு பிரச்சனை, இன்று பல பேரை மிகவும் தொந்தரவு செய்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இந்த பயம்தான். மக்களுக்கு எதிர்காலத்தை குறித்த பயம், தங்களுடைய வாழ்வை குறித்த பயம், நாங்கள் மரித்து விடுவோமோ என்கின்ற பயம், தங்களுக்கு வருகின்ற சரீர நோய்களை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். இன்று வாலிபர்களுக்கு தன்னுடைய எதிர்காலத்தை எப்படி நடத்துவது என்கின்ற பயம், எனக்கு வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்காமல் போகுமா என்கின்ற பயம். இன்று பெற்றோருக்கு தங்களுடைய பிள்ளைகளை குறித்த பயம், என்னுடைய மகனுக்கு திருமணம் ஆகுமா, என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகுமான்னு சொல்லி பயம். மிகவும் பயந்து சந்தேகங்களும் கவலைகளும் சஞ்சலங்களும் குடும்பங்களுக்குள்ள இன்று மிகவும் ஆட்டி படைத்த குடும்பங்களை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கின்றது. பயம், எதை கெடுத்தாலும் பயம், மரணத்தை குறித்த பயம், பயம், நரக பயம். இன்று மக்களுக்கு பயம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. ஏன் சொல்ல போனால் இன்று ஊழியர்கள் கூட பயமாய் இருக்கின்றது. ஊழியர்கள் தங்களுடைய ஊழியத்தை குறித்த பயம், என்னுடைய சபை உடைந்து விடுமோ, என்னுடைய சபை பிரிந்து போய் விடுமோ என்று சொல்லி பயம், எனக்கு எதிராக யாராவது எழும்புவார்களோ என்கின்ற பயம். ஊழியர்களுக்கு கூட தேவனுடைய ஊழியத்தை செய்கின்ற, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கின்ற அநேகம் ஊழியர்களுக்கு கூட இந்த பயம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. ஏதோ தங்களை அறியாமலே பயம், இரவிலே நித்திரை வருவதில்லை. இந்த பயமானது இன்று மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. நிம்மதியாய் தூங்க முடிவதில்லை, நிம்மதியாய் மனிதனோடு பேச முடியவில்லை, யாரை நம்ப முடியவில்லை. பயம், தங்களை குறித்து வெளியிலே போய் சொல்லி விடுவார்களோ, தங்களுடைய பாவங்களை சுட்டி காட்டி தங்களை அவர்கள் குற்றம் சாட்டி விடுவார்கள் என்ற பயம். இன்று கணவனுக்கு மனைவியிடத்திலே பயம், மனைவிக்கு கணவனிடத்திலே பயம், பிள்ளைகளுக்கு பெற்றோரை கண்டால் பயம், பெற்றோருக்கு பிள்ளைகளை கண்டால் பயம், எங்கு பார்த்தாலும் பயம் இன்று மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை நீங்கள் இந்த உலகத்தில் எந்த தேசத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு பயம் உங்களை இன்று பிடித்திருக்கலாம். ஏதோ ஒரு பயத்திலே நீங்கள் பீடிக்கப்பட்டு கிடக்கலாம். நீங்கள் ஜெபிப்பது உண்மை, வேதத்தை வாசிப்பது உண்மை, ஆராதிப்பது உண்மை, ஆனாலும் இருதயத்தின் ஏதோ ஒரு மூலையிலே பயம். இரவு நித்திரைக்கு போகின்ற போது பயம் நம்மை ஆட்டி படைக்கின்றது.
எப்படி நாளை நான் செய்வேன், எப்படி நாளை வாழ்ந்து விடுவேன், எப்படி நாளைக்கு நான் போஷிக்கப்படுவேன் என்கின்ற பயம், அநேகம் விதமான பயங்கள் இன்று பிள்ளைகளை ஆட்டி படைக்கின்றது. எதற்கெடுத்தாலும் பயம், வெளியிலே போக பயம், மனிதர்கள் மத்தியிலே பேசுவதற்கு பயம், தங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு பயம், பயம், எல்லாவற்றிலும் பயம். எது எடுத்தாலும் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் செய்கின்ற வேலை இழந்து விடுவேன் என்கின்ற பயம், பலவிதமான பயங்கள் இன்று நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இன்று நல்ல ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் சொன்னார், பயப்படாதீர்கள் என்று சொல்லி சொன்னார். சீசர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடித்து மரித்து அடக்கம் பண்ணின பிறகு பயந்து போய் அறை கதவை பூட்டி ஒளித்துக் கொண்டிருந்தார்கள். சீசர்கள் நம்பி இருந்தார்கள், நம்முடைய தலைவராய் இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றுவார். வேதம் சொல்கின்றது, இஸ்ரவேலுக்கு இவர் ரட்சிப்பை வாங்கி தருவார் என்று சொல்லி நம்பி இருந்தோம் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக பார்த்து தேசத்தை எதிரியின் கையிலிருந்து மீட்டு தருவார் என்று சொல்லி நம்பி இருந்தார்கள். இன்று இயேசு கிறிஸ்துவை வித்தியாசமான ஒரு நோக்கத்திலே புரிந்து வைத்து அவரை நம்பி இருந்தார்கள். ஆனாலும் உலக பிரகாரமாய் இயேசு கிறிஸ்து மரித்தது அவர்களுக்கு ஏமாற்றத்தை உண்டு பண்ணினது. பயந்து போய் அறைக்கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்தார்கள். 8 நாட்கள் உள்ளே இருந்தார்கள். பயம், யூதர்களுக்கு பயந்து போய் இருந்தார்கள், சமுதாயத்துக்கு பயந்து போய் இருந்தார்கள். பேதுரு பயத்தின் நிமித்தம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். பயம், தங்களை அடித்து கொண்டு விடுவார்கள் என்ற பயம் சீசர்களுக்கு ஆக்கிரமித்திருந்தது. ஆண்டவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பும் என்று சொன்னதை கூட மறந்து போய் அதை விசுவாசிக்காமல் சந்தேகப்பட்டு அறை கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே பயந்து ஒளித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் அப்படியே விட்டுவிடவில்லை. அவர் உயிரோடு எழும்பின பின்பு வந்து சொன்னார், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். பயந்து போய் இருந்த தன்னுடைய சீசர்களை ஆண்டவர் பலப்படுத்தினார். பாருங்கள், இந்த வசனத்தை வாசிக்கின்ற போது ஒரு புதிதான வெளிப்பாடு நமக்கு கிடைத்தது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவருக்கு சொல்லுங்கள் என்றார். இதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் பயப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், கலிலேயாவுக்கு போகும்படி சொல்லுங்கள் என்றார். கலிலேயா என்றால் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாட்களை அங்குதான் அநேகம் நாட்கள் கழித்திருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது அற்புதத்தை கலிலேயாவிலே தான் செய்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தை கலிலேயாவிலே தான் செய்தார். அவர் கலிலேயாவில் எங்கும் சுற்றி திரிந்து ஆண்டவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். முதலாவது சீசர்களை கலிலேயாவில் தான் ஆண்டவர் தெரிவு செய்தார். இதன் நோக்கம் என்ன? இதன் காரணம் என்ன? ஆண்டவர் பயந்து போயிருந்த சீசர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். அருமையான என்னுடைய பிள்ளைகளே, நண்பர்களே, நீங்கள் கலிலேயாவுக்கு போங்கள். நான் மரித்து போகவில்லை, நான் உயிரோடு எழும்பியிருக்கின்றேன். கலிலேயாவில் இருந்த போது நான் உங்களுக்கு சொன்னேன், நான் மனுஷனுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவேன், நான் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்கின்ற அந்த செய்தியை மறுபடியும் ஞாபகப்படுத்தும்படி சொன்னார். பயந்து போய் நீங்கள் உட்கார்ந்து இருக்க வேண்டாம், நான் சொன்னபடி உயிரோடு எழும்பினேன் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். கலிலேயாவுக்கு போங்கள் என்று சொன்னால், நான் உங்களுக்கு செய்த அற்புதத்தை நினைவு கூறுங்கள். ஒரு நாள் திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது நான் அற்புதம் செய்தேன். அதே ஆண்டவர் இன்று உயிரோடு எழுந்திருக்கிறது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் பயந்து போய் இருக்கலாம், இந்த ஒரு மூலையை நீங்கள் ஒதுங்கி போயிருக்கலாம். என்னால் வாழ முடியவில்லை, எனக்கு மிகவும் பயமா இருக்கின்றது, எதிர்காலத்தை குறித்த பயமா இருக்கின்றது சொல்லி நீங்கள் பயந்து போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த செய்தியின் மூலம் ஒன்று உங்களை ஞாபகப்படுத்தினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை ஆரம்ப காலத்தை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை ரட்சித்த நாட்களை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நீங்கள் பாவத்திலே வாழ்ந்த போது ஆண்டவர் உங்களை ரட்சித்தார், உங்களுக்கு பாவ மன்னிப்பை தந்தார், உங்களுக்கான சுகத்தை தந்தார். அதை யோசித்து பாருங்கள். இன்று நீங்கள் ஆண்டவர் வேதத்தை மறந்து, ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து இந்த அவிசுவாசத்தோடு மூலையிலே நீங்கள் போயிருக்கலாம். நினைத்து பாருங்கள். நீங்கள் கலிலேயாவுக்கு போங்கள். தேவன் செய்த முதலாவது அற்புதத்தை நினைத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை முதலாவது தெரிவு செய்த நாட்களை நினைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து பாருங்கள். சோர்ந்து போக வேண்டாம். இன்று மறுபடியும் இந்த செய்தியின் மூலம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். தேவன் செய்த அற்புதத்தை நினைத்து பாருங்கள். சோர்ந்து போயிருக்கலாம், வேத வார்த்தைகளை மறந்து போயிருக்கலாம். தேவன் ஆரம்ப நாட்களில் உங்களை பயன்படுத்த நினைத்து பாருங்கள். அருமையான ஊழியர்களே, இன்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். என்னுடைய ஊழியத்தில் எந்த வெற்றியும் இல்லை, என்னுடைய ஊழிய பாதையில் எந்த விதமான வெற்றியும் இல்லை, எனக்கு சபையில் ஆத்துமாக்கள் வருவதில்லை என்று சோர்ந்து போயிருக்கலாம். நினைத்து பாருங்கள். ஆரம்ப நாட்களிலே உங்களுக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்தினதை நினைத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்ததை நினைத்து பாருங்கள். சோர்ந்து போக வேண்டாம், பயப்படாதீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார்.
ஹalleluya. சோர்ந்து போக வேண்டாம். அருமையான விசுவாச பிள்ளைகளை சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். அதுதான் சுவிசேஷம். அதுதான் உங்களுக்கு எனக்கும் உள்ள தைரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், கலிலேயாவுக்கு போகும்படி உங்களை பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போங்கள். ஆரம்ப நாட்கள் ரட்சித்த சந்தோஷமான ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவித்த நாட்களுக்கு திரும்பி போங்கள். மறுபடியுமாய் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். நான் எப்படி ஜெபித்தவன். நீங்கள் ஒரு நாட்களிலே நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் முழங்கால் ஜெபித்திருப்பீர்கள். அந்த நாட்களுக்கு திரும்பி போங்கள். வேதத்தை மிகவும் ஆர்வமாய் வாசித்திருப்பீர்கள். அந்த நாட்களுக்கு திரும்பி போங்கள். நீங்கள் இப்பொழுது வேதம் வாசிக்க முடியாதபடி, நீங்கள் ஜெபிக்க முடியாதபடி சோர்ந்து போயிருக்கலாம். ஆரம்ப நாட்களில் நீங்கள் செய்தவற்றை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகின்றார். கலிலேயாவுக்கு போகும்படி சொன்னார். அங்கேதான் ஆண்டவர் தன்னுடைய அற்புதங்களை வெளிப்படுத்தினார், தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார், தன்னுடைய சுவிசேஷத்தை வெளிப்படுத்தினார். ஹalleluya. சோர்ந்து போக வேண்டாம், பயப்படாதிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் சொன்னார், பயப்படாதிருங்கள். ஆமென். நீங்க ஒரு சிலவனை இயேசு கிறிஸ்து அறியாத பிள்ளைகள் இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம், இதை பார்த்துக் கொண்டிருக்கலாம். பயப்படாதீர்கள். உங்கள் எதிர்காலத்தை மாற்ற, உங்களுடைய பாவ வாழ்க்கையை மாற்ற, உங்க சாப வாழ்க்கையை மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. பயப்படாதீர்கள். எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். எனக்கு என்ன ஆகுமோ, மரித்து விடுவேன் என்று சொல்லி பயப்பட வேண்டாம். எனக்கு இருக்கிற நோயினாலே நான் செத்து விடுவேன் என்று சொல்லி பயப்பட வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கின்றவர். அவர் வல்லமை உள்ள தேவன். இன்று ஒரு நற்செய்தி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார், பலப்படுத்துவார். நரகத்தின் பிடியில் இருந்து, மரணத்தின் பிடியில் இருந்து உங்களை காப்பாற்றுவார். பயப்படாதிருங்கள். ஹalleluya. நாங்கள் தொடர்ந்து அவருடைய வார்த்தையை நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகத்தை நாங்கள் திருப்புவோம். யோசுவாவின் புஸ்தகத்திலே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். நான் வாசிக்கின்றேன், நீங்கள் எல்லோரும் கேளுங்கள். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனத்தையும் 9வது வசனத்தை நான் தெளிவாய் வாசிக்கின்றேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாக இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். 9வது வசனம், நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஆமென். ஹalleluya. அருமையான பிள்ளைகளை, இதை சிந்தித்து பாருங்கள். யோசுவாவுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்தினார். ஏன் பலப்படுத்தினார் பாருங்கள். ஆண்டவர் எகிப்து தேசத்தில் இருந்து அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தார். அழைத்துக் கொண்டு வந்த போது தன்னுடைய தாசனாகிய மோசேயை, தீர்க்கதரிசியாகிய மோசேயை அவர்களுக்கு தலைவனாய் ஏற்படுத்தி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார். அவர்கள் அழைத்துக் கொண்டு வருகின்ற போது கானான் தேசத்தை நெருங்க முன்பதாகவே மோசே மரித்து போகின்றார். அது ஆண்டவருடைய திட்டம். இந்த நேரத்தில் என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வந்தது. நாங்கள் மோசேயை எங்களை அழைத்துக் கொண்டு வந்தார். மிகவும் ஆண்டவரின் குரு நண்பன் போல பேசினவர். அப்படிப்பட்ட மோசே மரித்து போனார். ஜனங்கள் பதறி போய்விட்டார்கள். யார் எங்களை தொடர்ந்து நடத்தக்கூடும்? யார் எங்களை வழிநடத்தக்கூடும்? இத்தனையோ வனாந்திரத்தின் உலகங்களை வழிநடத்த தலைவன் மரித்து விட்டானே. யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், எப்படி ஒரு பயம் வந்திருக்கும். பயந்து யோசுவாக்கு கூட அந்த பயம் வந்திருக்கும். நான் எப்படி இவ்வளவு லட்சம் ஜனங்களை நடத்துவேன் என்று சொல்லி பயம் யோசுவாக்கு கூட வந்திருக்கும். அந்த வந்த நேரத்தில் ஆண்டு இருதயத்தை புரிந்து கொண்டார். இன்று தேவன் உங்களுடைய என்னென்ன இருதயத்தை புரிந்து கொள்கின்ற தேவன். அவ்வளவு திரள் கூட்ட ஜனத்தை எப்படி நடத்துவது? திடீரென்று மோசே மரித்த போது எல்லோருக்கும் ஒரு மிகவும் பதட்டம் வந்திருக்கும். என்னென்று நாங்கள் கானான் தேசத்தை அடைவது, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்த தேசத்தை எப்படி நாங்கள் அடைவது என்று சொல்லி ஒரு கலக்கமும் பயமும் வந்திருக்கும். ஆண்டவர் சொன்னார் யோசுவாவை பார்த்து, நீ உயிரோடு இருக்கும் நாளும் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னார். பலம் கொண்டு திடமனதாக இருந்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயாணத்திலே அல்லது உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்திலே நீங்கள் நன்றாய் வாழ்ந்து கொண்டு வந்திருப்பீர்கள். திடீரென்று இடையில உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். திடீரென்று எதிர்பார்க்காத வகையில்
பயப்படக்கூடிய விதமாய் முழு குடும்பமும் உங்களுடைய சுற்றி இருக்கிற முழு உலகமுமே இன்று அசைந்து போகக்கூடிய அளவிலே ஒரு பிரச்சனை நீங்க சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பிரச்சனை நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கலாம். என்ன செய்ய போகிறேன், இப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியாதே, இப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியாதே, மிகவும் பதட்டமாக இருக்கின்றது, மிகவும் கலக்கமாக இருக்கின்றது. அருமையான ஊழியர்களே, ஒரு சிலவரை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். என்னென்ன இந்த சபையை நடத்துவேன், திடீரென்று என்னுடைய சபை பிரிந்து விட்டது, திடீரென்று என்னை ஏமாற்றி விட்டார்களே, ஒரு பயம் உங்களில் இருக்கலாம், ஒரு தனிமையை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். எப்படி என்னுடைய ஊழியத்தின் ஓட்டத்தை நான் முடிப்பேன், எப்படி என்னுடைய ஊழிய பாதை நான் தொடர்ந்து செல்லுவேன் என்று சொல்லி நீங்கள் என்று பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் யோசுவாவுக்கு சொன்னது போல ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. இதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். ஆண்டவர் நம் எல்லோருக்கும் ஆண்டவராய் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதா இருக்கின்றார். அன்று சீசர்களை திடப்படுத்தின இயேசு கிறிஸ்து, அன்று யோசுவாவை திடப்படுத்தின நம்முடைய தேவன் இன்று உங்களையும் என்னையும் திடப்படுத்துகின்றார். எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நீங்கள் கலங்காமல் திகையாமல் திடமனதோடு இருக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். எதை குறித்து யோசிக்க வேண்டாம். நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்களுக்கு முன்பாய் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. எந்த பிசாசின் சக்தியும் எந்த மனித சக்தியும் உங்களை தொடுவதில்லை. எந்த விதமான மந்திர சக்தியும் செய்வினை சூனியங்கள் உங்களை தொடுவதில்லை. உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் இன்று திடப்படுங்கள். உங்களுடைய தூசியை நீங்கள் உதறிவிட்டு எழுந்திருங்கள். உங்களுடைய பயத்தை உதறிவிட்டு நீங்கள் எழுந்திருங்கள். உங்களோடு பலப்படுத்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். ஹalleluya. பயப்படாதிருங்கள். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஹalleluya. எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து பயப்பட வேண்டாம். சரீரத்தில் இருக்கிற நோயை குறித்து பயப்பட வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். ஆண்டவர் சொன்னார், திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். நீங்களும் நானும் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் என்னோடு வருவார். பயப்பட வேண்டாம். ஹalleluya. சீசர்கள் கடலிலே கொந்தளித்த போது, படகு தத்தளித்த போது ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள் சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல, பயப்படாதே, உனது வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகின்றார். பயப்பட வேண்டாம். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். அருமையான தாய்மாரே, அருமையான தகப்பன்மாரே, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, பிள்ளையோட எதிர்காலங்களை குறித்து பயப்பட வேண்டாம். உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்து பயப்பட வேண்டாம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எதை குறித்து கலங்க வேண்டாம். உங்களுடைய என்னுடைய தகப்பன், பரம தகப்பன், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், சந்திர சூரியனை படைத்த தேவன், சமுத்திரம் எல்லை தாண்டி வராதபடி கட்டளை கொடுத்து வைத்திருக்கிற தேவன், பூமி அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிற தேவன் உங்களுக்கு எனக்கு தகப்பனா இருக்கின்றார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு என்னோடும் இருக்கின்றார். உங்களோடு என்னோடும் இருக்கிற மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று நம்மோடு இருக்கின்றார். கண்மலையை பிளந்த தெய்வம் நம்மோடு இருக்கின்றார். அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் வழிநடத்தின தெய்வம் உங்களோட என்னோட இருக்கின்றார். ஹalleluya. பயப்பட வேண்டாம். வனாந்தரத்திலே பந்தியை உண்டு பண்ணின தெய்வம் உங்களோட என்னோட இருக்கின்றார். மோசையோடு இருந்தது போல உங்களோட என்னோட இருக்கின்றார். அருமையான ஊழியர்களை, பயப்பட வேண்டாம். ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை தைரியமா செய்யுங்கள். ஆண்டவர் சொன்ன வேலையை தைரியமா செய்யுங்கள். எந்த மனிதனுக்கும் எந்த விதமான உங்களுடைய எதிரிகளுக்கும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை நேர்மையாய் தைரியமா செய்யுங்கள். திடமனதோடு செய்யுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். பயப்பட வேண்டாம். பயங்களை தூக்கி உதற எறிந்து விடுங்கள். பயம் பிசாசிடத்திலிருந்து வருகின்றது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவராகிய தேவனிடத்தில் அன்பு முழுமையா இருக்கின்றது. அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவுகின்ற போது பயங்கள் நம்மை விட்டு ஓடி போகும். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஹalleluya. இதுதான் இன்றைய செய்தி. இந்த செய்தியோடு நீங்கள் எழுந்திருங்கள். எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையோடு, துன்பத்தோடு, கவலையோடு வாழ்ந்திருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க கூடும் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடும். இன்று உங்களை வாழ்க்கை அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய பயம் நீங்க உதவி செய்யுங்கள் சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். இதுதான் சுவிசேஷம். பயப்பட வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த எழுந்த பின் சொன்ன ஒரே ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஹalleluya. இந்த செய்திக்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீங்களா? நீங்கள் கவலையோடு இருக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். நாம் ஜெபம் பண்ண போன்றோம். ஜெபத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.
பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இரக்கமுள்ள பரலோக பிதாவே, நன்றி தகப்பனே. உம்முடைய வார்த்தை மூலம் எங்களோடு நீங்கள் பலப்படுத்தினபடியா நன்றி அப்பா. பிதாவே, ஜீவனுள்ள தேவ வார்த்தை உம்முடன் தானே உண்டு ஐயா. உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஆண்டவர், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஐயா ஒரு தைரியம் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவர். ஒரு இனம் புரியாத வல்லமை பற்றி பிடிக்கட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை ஆண்டவரே. அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஒரு தைரியம் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கிற ஊழியர்கள் மறுபடியும் எழுந்து நிற்கட்டும் ஆண்டவரே. என் தேவனுடைய சேவையை செய்ய மறுபடியும் எழுந்து நிற்கட்டும் ஐயா. உனக்கு முன்பாய் ஒருவனை எதிர்த்து நிற்பேன் என்ற வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே, சோர்வோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே மறுபடியும் எழுந்து நிற்கட்டும் ஐயா. சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இன்று உயிர் மீட்சி உண்டாகும்படியே ஜெபிக்கிறேன் ஐயா. இதை பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு கண்களும் பார்க்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, பேசாத நாவுகள் பேசட்டும் ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்து இருக்கிற கவலைகள் நீங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, வேலை கிடைக்கவில்லை என்று கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருமண வாழ்க்கை இல்லை என்று இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை உண்டாகும்படியே ஜெபிக்கிறேன் ஐயா. பரிசுத்தரே, எல்லா எதிர்காலங்களும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எல்லா பயங்களும் வீடுகளை விட்டு நீங்கி போகட்டும். வாழ்க்கையை விட்டு நீங்கி போகட்டும். சபைகளை விட்டு நீங்கி போகட்டும். ஊழியர்களை விட்டு நீங்கி போகும்படியே ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டு நீங்கள் பலப்பட்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முழங்கிடுவே சுவிசேஷம், சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம், இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம், காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால்.